ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 18. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜாங்ஜியாவும் மேலேருந்து கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒருத்தர் எகிரி குதிக்கிறாரு. அவரை பார்த்து நம்ம ஜாங்ஜியா பயந்துடுறா. யார் நீங்கன்னு கேட்குறப்ப என் பசங்க இங்கே தான் படிக்கிறாங்க, அவனோட டெஸ்ட் பேப்பர் பறந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஏன் வழின்னு கேட்குறப்ப அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜாங்ஜியா வந்து உடனே இங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. எனக்கு ஒரு பார்த்தா நல்லவர் மாதிரியே தெரியல, கிரேட் 12ன்னு சொல்லிட்டு 11 பில்டிங்குள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் நிறையா பொருள் காணாமல் போயிட்டுருக்கு, சீக்கிரமாக நீங்கள் போய் அவரை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. இப்போ தான் நம்ம கூரா நிற்கிறாங்க. உடனே கூரா, நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னோட 6th சென்ஸை பார்த்தியா, எனக்கு அவர் பார்த்தோன்னே நல்லவர் மாதிரியே தெரியல, அதனால தான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியா வீடு வந்துடுது. சரி, வீடு வந்துருச்சு, குட் பை குரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. உடனே குரானும் ஜாங்ஜியா அவங்ககிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸ்ட்ரென்த்னா அப்படின்னு நம்ம ஜாங்ஜியா கேட்க, நீ ரொம்ப தைரியசாலி, பொறுமையா இருப்ப, எல்லாத்துலேயும் அவசரப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை சொல்றதுக்கு உனக்கு 2 செல்ஃப் ஸ்டடி செஷன் தேவைப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்லை, உன்னோட இந்த தைரியமும் நல்லது செய்கிற எண்ணமோ யாருக்கும் வராது, இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நல்லா ஸ்வீட்டாக பேசுறடா, நெக்ஸ்ட் டைம் நல்லா நிறையா சொல் அப்படின்னு சொல்கிறப்ப, நல்லா அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. என் வீட்டில் நம்ம ஜாங்ஜி எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் மிஸ்டர் லின் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜைசிட்டு கேட்குறாங்க. நம்ம ஜைசையும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆரங்கும் அங்கே தான் பண்ணியிருக்கான், அவனுக்கு அங்கே படிக்கணும்னு தான் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கணும்னா அட்லீஸ்ட் மேக்ஸ் ஸ்கோர் 110ஆவது இருக்கணும். உனக்கு மேக்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை கேளு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் லின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம சைசை. எக்ஸாம்க்காக நம்ம சைசை வந்திருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு பெண் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அவளும் பெண் கொடுக்குறா. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்குறப்ப நான் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல் ஜாங் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறா. அப்போ சைசையும் கேட்குறா. நீன்னு கேட்குறப்ப ஜூயாங் நம்பர் 1 ஹை ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அப்போ உனக்கு கிரேட் 12 இருந்த ஜாங்லூர் அங்கே தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஜாங்லூர் அங்கே ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி ஜாங்கியில் படித்தானே, அவனை தானே கேட்குறேன், நீ அங்கே தான் படிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கு இன்னும் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு வேற ஏதாவது அவனை பற்றி தெரியுமான்னு கேட்குறப்ப, இல்லை எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கேட்குறத பார்த்தா அவங்ககிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வேணுமா, ஆனால் அது என்னால் முடியாது, அவன் கேர்ள்ஸ் கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம சைஸே ஒரே சந்தோஷமா இருக்கு. பொண்ணு பார்த்து சைஸை ஃபோன் கீழே விழுந்துருது. அவளும் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ, அப்போ உனக்கு அவனை தெரியுமா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அவனோட டெஸ்க் மேட்டும் இப்படி தான் பண்ணான், ஆனால் அவனோட கண்ணு கோணையாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சூசைன் கூப்பிட்றப்ப உள்ளே போயிடுறா. ஏன்னா நம்ம சைஸை ஃபோனில் பேசிட்டு வரா. ஃபர்ஸ்ட் எனக்கு நர்வஸாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் படப்படன்னு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஜாங்கியா சொல்கிறாங்க. ஓகே சூப்பர் சைஸை, பஸ் எத்தனை மணிக்கு? நான் கூரான் வாங்ஃபாங் எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் வரக்கு 2 hours ஆகும், நான் அப்படியே லூராங் ஸ்கூலுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம சைஸை சூயாங் நம்பர் 1 ஹை ஸ்கூலுக்கு வந்துடுறா. இங்கே வந்து லூராங் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. ஏன்னா அவன் நல்லா படித்ததுனால கட் அவுட்டில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. வந்து வாட்ச்மேனை கொடுத்து, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் இந்த ஸ்கூல் இல்லையா அப்படி? ஆமாம், நான் இந்த ஸ்கூல் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் இங்கே படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த வாட்ச்மேனும் ஓகே நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நிற்காதீங்க, இந்த பக்கம் இந்த வியூ நல்லா இருக்காது, அந்த பக்கம் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல நான் இங்கேயே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்லூராங் ஃபோட்டோ கிட்டே நின்று எடுத்துக்கிறா. அப்போ நம்ம லூராங் வந்துடுறாங்க. லூராங் இது வீக்கெண்ட் இல்லையா, நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறப்ப, கூரான் ஃபோன் பண்ணி லூலி கிட்ட சொன்னா, அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜை சிரிச்சுக்கிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாக கொடுக்க நம்ம கூரானை விட யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது நானு சொல்லிட்டு, நாங்கள் எல்லாருமே உன்னை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸ்கூலை பற்றி லெட்டரில் சொன்னேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு இன்னும் இந்த ஸ்கூலுக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சைஸே சொல்கிறா, ஹே ராங்கிறாங்க, அந்த ட்ரீயை தான் சொன்னையா பெருசாக இருக்குன்னு, நம்மளோட வயசு அதிகமாக இருக்கும்ல அதுக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் உங்ககிட்ட எல்லாமே சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி லூராங்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம லூராங் கேட்குறான், நீ அட்மிஷனுக்காக இங்கே வந்திருக்கிறதா கூரான்னு சொன்னா அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம சைஸை சொல்கிறா, ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில் சேர என்னோட கிரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
அப்போ நம்ம சைஸை பேசிட்டு வரா, நீ சூயாங்கில் இவ்வளோ ஃபேமஸாக இருப்பேன்னு நான் நினைக்கல. இப்போ நம்ம பார்க்குறவங்கெல்லாம் நீ யார் இவன் கூட பேசிட்டு வரான்னு நினைப்பாங்களே அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம சைஸை சொல்லிட்டு இருக்காங்க, நான் சாங்கி போனதும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு ஒரே யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நீ நல்லா படிக்கணும், நானும் நல்லா படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மற்றவங்களுக்காக நம்ம ட்ரீம்ஸ் எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மல்லூராங்க ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம சாய் வீட்டுக்கு வந்ததும் நம்ம லூராங் கூட எடுத்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கட் அவுட்ரு கூட எடுத்தாங்கல்ல அந்த ஃபோட்டோ தான். அப்படியே தான் ஃபோட்டோவை பார்த்துட்டே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மிஸ்டர் லின் வராரு. கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி 2 குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜூமிங்லாங் நம்ம கிளாஸில் பாஸ் ஆகிட்டான். யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் சைனால அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அதோட வாங்கினான் ஜூசாய் ஷென்மின். எல்லாரும் ஆட்டோனமஸ் அட்மிஷனில் பாஸ் ஆகிட்டாங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கு நான் ரொம்பவே பாராட்டுறேன். நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மிஸ்டர் லின் சொல்கிறாரு, இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்களா என்ன? நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே எல்லா ஆன்சர்ஸையும் கண்டுபிடிக்கலாம். இன்னும் நீங்கள் மேலே படிக்க படிக்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் எதுவுமே நிரந்தர ஆன்சர் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, வாழ்க்கையில் பல கஷ்டத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கூலை ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க, கவலையும் படாதீங்க. கடினமாக உழைக்கணும்னா நல்ல காலம் பார்க்க வேணாம். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்ல சந்தர்ப்பம், நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மிஸ்டர் லின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சைஸை நினச்சிட்டு இருக்கா, ராங்கிறாங்க என்னதான் உன்னோட அங்கிள் மிஸ்டர் லின்னா இருந்தாலும் அவர் கிளாஸ் டீச்சராக ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங்க்கு லெட்டர் எழுதி அனுப்பிட்டு இருக்கா. லவ்ராங் இதான் நான் உனக்கு அனுப்புகிற கடைசி லெட்டர், சீக்கிரம் எக்ஸாம் வந்துருச்சு, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டயர்டாக இருக்குது, அப்போ தான் நான் உன்னை பற்றி தான் நினச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்கா. இப்படி தான் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பேன், அப்போ நானும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஒரு குட் நியூஸ் சொல்லவா, என்னோட மேக்ஸ் ஸ்கோர் எப்பவுமே தொடர்ந்து 100க்கு மேலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங்க நீ பார்த்துக்கிட்டே இரு, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம லூராங் சொல்கிறாரு, சில சமயம் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறது எப்பவுமே கஷ்டமாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதிலிருந்து கிளாஸில் கவுண்ட் டவுன் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸ்கூலோட பாண்டில் காயின்ஸ் போட்டால் நம்ம நினச்சது நடக்குங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதில் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நீ இங்கே இருந்தேன்னா நீ அதை பண்ணியிருப்ப, அதனால் நான் உனக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் உன்னோட எஃபெக்ட்ஸ் எப்பவுமே வீணாக போகக்கூடாது. இங்கே நெக்ஸ்ட் டே எல்லாரும் ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனை செக் பண்ண எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஐடென்டிஃபிகை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாமாக நடந்துட்டுருக்கு 1 by 1. நம்ம சைஸையும் நல்லா எழுதிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா எழுதணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. டைம் போயிட்டே இருக்கு, அவளும் எழுதி முடிக்க போகிறா. உடனே ஸ்டாஃபும் இருந்துட்டு டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் யாராவது எழுதுனீங்கன்னா பேப்பர் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மீறி எழுதுனா பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் டே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கூரானும் வாங்ஃபாங் வாடா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவனும் போய் சைஸை கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து ஜாங்சே கிட்ட நம்ம 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நான் எல்லாத்துக்கிட்டையும் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. நான் என்னோட கண்ணை மூடிட்டு இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்சியும் வாங்ஃபாங் வாடா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. நம்ம கூரா நின்றுட்டானா இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ நல்லாவே வரல, பிரெல்லாம் தெரியுது, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவங்க விளையாடுறத பார்த்து நம்ம சைஸைக்கு பொக்குன்னு போயிடுது. உடனே ஃபோன் பண்ணி ராங்ராங் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கே இருக்கோன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப ஸ்கூல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம சைஸையும் ஆமாம் கிராஜுவேஷன் செரிமனி நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வேற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு டைம் போராக நினச்ச ஸ்கூல் இது, ஆனால் இப்போ விட்டுட்டு போகணுன்னு நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரீட் டைரக்டர் இன்னைக்கு ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் ஹாப்பி கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப சூசைட்னு பின்னாடி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம லூராங் வந்துடுறான். கூரானு வாங்ஃபாங் எல்லாம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஆறாங் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, என்னடா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். கிராஜுவேஷன் செரிமனியில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆசம் மச்சி சூப்பர் அப்படின்ற மாதிரி வாங்ஃபாங் சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே எலஸ்ட அப்படின்னு நம்ம சைஸை சொல்லிட்டு இருக்க. நம்ம ஜாங்ஜியை வாங்க எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சும்மா பெருமைக்காகலாம் சொல்லலடா, என் பாட்டி செய்கிற பைனாப்பிள் செவ்டா சூப்பராக இருக்கும், வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி கடை கூட்டிகிட்டு வரான். நம்ம வாங்ஃபாங்க பாட்டி எங்கே கடை திறந்து போட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே ஒருத்தர் வந்து வாங்ஃபாங் நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ, உன் பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
2 டாக்டர் சென்மேனோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம வாங்குவாங்க அதை கேட்டுட்டு, டாக்டர் நான் சென்மேனோட ஃபேமிலி தான், என்னாச்சு என் பாட்டிக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம கூரானை பார்த்து நீங்கள் என்னடா பண்ணுறேன்னு அப்படி அவங்க அம்மா கேட்க, அம்மா இவனோட பாட்டி தாம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, உன்னோட பேரண்ட்ஸ் எங்கேன்னு சொல்கிறப்ப நான் மட்டும்தான், எனக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் வாங்ஃபாங். சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும் பாட்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துட்டு நீ சைன் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. டாக்டர் ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீடிங் மாதிரியான காம்ப்ளிகேஷன் எல்லாம் வரலாம், கால் பிளேடர் டிஸ்ஃபங்க்ஷனும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வாங்குவாங்க இது சாதாரண சர்ஜரி தானேன்னு கேட்குறப்ப ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க எல்லா சர்ஜரிலையும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும், அன்எக்ஸ்பெக்டடாக என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டூ ஆர் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். இந்த வயசில் நீ இவ்வளோ தைரியமாக இருக்கிறதே நான் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுன்னு கேட்குறப்ப நீ சைன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சைன் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு அவன் கையெல்லாம் நடுங்குது. வாங்ஃபாங் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி சோகமாக அலற மாதிரி நின்றுட்டுருக்கான். இங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில் நின்றுட்டுருக்காங்க. டாக்டர் வெளியில் வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, உன் பாட்டி சீக்கிரமாக வெளியில் கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்தர் அப்சர்வேஷன் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்ஃபாங் சொல்லிட்டு இருக்கான். தூரங்க இனிமேல் பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி வாங்ஃபாங்க்கு எல்லாம் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டியும் ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்ஃபாங்கும் பாட்டிக்கிட்டே இருக்கான். பாட்டி இன்னும் கண் முழிக்கலை, ஆனால் அவன் கையை பிடிச்சிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. லூராங்கும் சூசை பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜைசை ஒரு மாதிரி தூங்குற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லூராங்கும் தூக்கம் வந்தால் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவ்வளோக்கா தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே தூங்கி விழுந்துடுறாங்க. நம்ம லூராங்கும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே நெக்ஸ்ட் டே கூரான் ஜைசை ஜாங்ஜியா லூராங்க எல்லாருமே அவனோட பாட்டியை பார்க்க வந்திருக்காங்க. பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறப்போ அவங்க இப்போ தான் மதியானம் தான் எந்திரிச்சாங்க, இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு நர்ஸ் வராங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு, ஃபீஸ் கட்டிட்டு சீக்கிரமாக மருந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வாங்குவாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம கூரானோனை பார்த்தா நைட்டு ஃபுல்லாக தூங்காத மாதிரியே இருக்குது, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஃபீஸை கூட நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். செய்யும் நீ இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், நானும் ராங்க போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வாங்ஃபாங்க ரொம்ப தேங்க்ஸ்டா எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம வாங்ஃபாங்க உள்ளே வந்து பாட்டி பார்க்க வரான். உள்ளே வந்து பாட்டி பார்த்து தான் அவங்க என்ன தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ஈர துணி நனைச்சு கையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். கையை தொடச்சி விட்டு அவனே பேசிகிட்டு இருக்கான். இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே முகம்லாம் சுருக்க விழுந்துருச்சு. பரவாயில்ல, டோனஸோ க்ரீமோ ஏதாவது வாங்கிக்கலாம், என்ன பரவாயில்லையா பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பாட்டின்னு தூங்கிட்டு தான் இருக்காங்க. க்ரீம் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நம்ம பாட்டி முழிச்சு பார்க்குறாங்க. நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா பாட்டி, நான் கூட கூரானோ மற்ற ஃப்ரெண்ட்ஸோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா பாட்டி அவங்களும் வந்திருக்காங்க, வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம பாட்டி நம்ம வாங்கிட்டு கேட்குறான், பட்டமடிப்பு விழாலாம் முடிஞ்சிருச்சு, அதாவது கிராஜுவேஷனை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தோட அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்கல்ல, ஆனால் என்னால் தான் வர முடியல, நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, பட்டமடிப்பு விழாங்கிறது வாழ்க்கையில் ஒரு டைம் தான் வரும், ஆனால் அதுக்கு கூட என்னால் வர முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக நீ என்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கே ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வாங்குவாங்க அப்படியே அழுதுட்டு இருக்கான். பாட்டிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாள் எவ்வளோ சீக்கிரமாக ஓடுதில் வாங்குவாங்க. நேற்று வரைக்கும் உன்னை சின்ன பையனாக பார்த்தேன், இப்போ நீ பெரிய பையனாக ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி யூனிவர்சிட்டி செமஸ்டர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து என்னை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். படிப்பு முடிஞ்சு வேலை கிடைச்சதும் நீங்கள் தான் என்னை பிக்கப் ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பாட்டியால் நடக்கக்கூட முடியாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வாங்க சொல்கிறான், அதுக்கப்புறம் நான் உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கான். அதனால் நடக்க முடியலன்னா என் முதுகில் சுமப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் சின்ன வயசில் அப்படி தானே என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வாங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்களா அப்படின்னு நம்ம ஜை கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கூரானு வந்துட்டு நம்ம வாங்க 2 நாளாக பாட்டி எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான். இது நாள் வரையில எங்கள் அம்மா ஆறாங்க மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் வாங்ஃபாங் பெரிய சேர்த்திக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜாங்ஜியை சிரிக்கிறா. நம்ம வாங்ஃபாங் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு சீக்கிரம் 18 வயசு ஆகணும், பெரியவன் ஆகணும்னு நான் எப்போவுமே ப்ரே பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது பெரியவன் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுன்னு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான்.
நீங்களாம் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஜாங்ஜியா சொல்றா, அப்ப பெரியவனானாலும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம லூராங்கும் ஜெய் பேசிட்டு இருக்காங்க, நாளைக்கு வர வெதர் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜெய் சரி டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம லூராங்கும் ஜெய் நாளைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான் அங்கேயே சொன்னி அப்படின்ற மாதிரி சொல்றா. லூராங் ஜெயை பார்த்து நாளைக்கு நீ ஃப்ரீயா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜெய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிராஜுவேட் ஆக போறேன், எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு போக ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹை ஸ்கூலை பத்தி நான் ஒன்று சொல்லி ஆகணும், அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நான் லூராங் கூட ஒரு கிளாஸ்ல கூட படிச்சதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ராங் வந்துடுறோம். ராங் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்குறப்ப, நீ என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, ஹை ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன எல்லாமே ரெக்கார்ட் பண்றியா அப்படின்னு நம்ம லூராங் கேட்க, நம்ம ஜெய் ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.